நம்ம தளபதியோட 69 மூவிக்கு ஜனநாயகன் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம் டைட்டில் கார்டு. இதுக்கு உங்களுக்கு பிக்சல் லேப் அண்ட் பிக்சார்ட் 2 ஆப் தான் வேணும். மொதல் பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பிளாக் கலர் இமேஜை பேக்ரவுண்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் இமேஜை பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டெக்ஸ்ட் கொடுத்து உங்கள் நேமை ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. நான் என் பேர் அபிஷேகன் அப்படி கேபிட்டலில் டைப் பண்ணுறேன். அப்புறம் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் லெட்டர் வந்துச்சுன்னா எரேசர் கொடுத்து அந்த ஜாயிண்ட் லெட்டரை மட்டும் நீங்கள் வந்து லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நான் இப்போ வீடியோவில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எதுவும் ஜாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும் பண்ணுங்கள். ஜாயிண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவும் இந்த மாதிரி எரேஸ் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிட்டு நான் கொடுத்த இமேஜில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற இந்த இன்னொரு இமேஜையும் எடுத்துக்கோங்க. இந்த க்ரௌட்லாம் வந்து சேர் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அதையுமே கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டை கிளிக் பண்ணி மல்டிப்ளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிக்சார்ட்டில் மறுபடியும் நீங்கள் இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணி கேலரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இருக்கிற டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் இம்போர்ட் கொடுத்து இப்போ நம்ம பிக்சார்ட்டில் சேவ் பண்ண அதே இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளாக் கலரை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ரிமூவ் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உங்கள் நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரிமூவ் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அந்த பிளாக் கலரை வந்துட்டு கிளிக் பண்ணி அந்த பிக் கலரை வச்சு எடுக்கணுங்க. இல்லை இந்த டிக் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த பிக் கலரை சூஸ் பண்ணிட்டு அந்த டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் போயிடும். இப்போ அந்த டாலரன்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ டாலரன்ஸ் வேணுமோ அந்த எரேசிங்கோட டாலரன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒன் ஸ்டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு சேவ் அஸ் இமேஜ் பிஎன்ஜியாக நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் நீங்கள் இதை பிக்சல் ஆப்லேயே ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மறுபடியும் அதே டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக சேவ் பண்ண இமேஜை அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து டெக்ஸ்சர் அப்படின்னு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் வரும். டெக்ஸ்சருக்கு நான் ஒரு இமேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்சர் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாண்ட் கிடச்சிரும். இதை நீங்கள் வந்து பிஎன்ஜியாக அகைன் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பிஎன்ஜியாக சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் பிக்சார்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. பிக்சார்ட் ஓப்பன் பண்ணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஃபஸ்ட் லுக் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபஸ்ட் லுக் இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் டைப் பண்ணி லாஸ்ட்டாக சேவ் பண்ண இமேஜை அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தளபதி 69ஓட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இதை ஆக்சஸ் பண்ண முடியும்.